வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமி. வரலாற்றை படிக்க முடியாதவன், வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். ஆனால் இந்த இனத்திற்கு வரலாறை கற்பிக்கப்படாதனால் தான் தகராறு, பிரச்சனை. எதற்காக கல்லூரியிலே பெருந்தலைவரை பற்றி, காமராஜரை பற்றி பேச வேண்டும்? காமராஜரை கற்காமல், கக்கனை கற்காமல், ஜீவானந்தம் சிங்காரவேலரை கற்காமல், முத்துராமலிங்க தேவருங்கம் தாத்தனை கற்காமல், செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வஉசியை படிக்காமல், அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் போன்ற ஆளுமைகளை நம் தாத்தாக்களை முன்னவர்களை படிக்காமல் எப்படி ஒரு இனம் எழுச்சி வரும், தெளிவு வரும்? எப்படி வாழும்? அது வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் எல்லாம் உயிர்ப்போடு இருக்கிறது என்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, வீரர்களை பெற்ற இனம்தான், வீர மக்களை பெற்ற இனம்தான் வாழ்ந்திருக்கிறது. இதுதான் வரலாறுங்கும். வீரர்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு வீழும், அழியும். அப்படி வீர மக்களை, அறிவார்ந்த, அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த தலைமுறையை வளர்த்து கெடுத்தாமல் போனதின் தடுமாற்றம் இப்போது. இங்கே பேசிய அன்பு குழந்தை பேசினாலே குறிப்புகளோடு பேசுகிறவன் அல்ல தலைவன், குறிக்கோளோடு பேசுகிறவன் எவனோ அவனே தலைவன். தாளில் இருந்து படிப்பவன் அல்ல தலைவன், தலையில் இருந்து பேசுகிறவன் எவனோ அவனே தலைவன். இந்த நாட்டில் காமராஜரை போதிப்பதன் மூலமாக நானும் என் தாத்தன் காமராஜரை போல உண்மையும் நேர்மையுமான தூய்மையான தலைவனாக வர வேண்டும் என்று இத்தனை ஆயிரம் கூட்டத்தில் ஒருத்தனுக்கு அந்த சிந்தனை வந்தால் இந்த நிகழ்வு பெருமை அடைகிறது, புனிதம் அடைகிறது. இது சினிமா கதையல்ல, வசனம் அல்ல என் உடன் பிறந்தார்களே. இது ஒரு தேசிய இனத்தின் காயம் தோய்ந்த, ரத்தம் சிந்திய, கண்ணீர் நிறைந்த வரலாறு. அதை கவனத்தில் வச்சுக்கணும். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது காமராஜரை இறந்து, இன்னும் அவரை போல ஒரு ஆட்சி செய்வோம் என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய, ஏடையில் எவனாவது இவர் ஆட்சி அவர் ஆட்சி, இத்தனை தலைவன் காமராஜர் ஆட்சி ஏன் 9 ஆண்டுகளான ஆண்டு இருக்கிறார். 60 ஆண்டுகளாக ஆண்டவர்கள் ஆட்சியை எவனும் சான்று சொல்வதில்லை, வெறும் 9 ஆண்டுகள். தனக்கென்று ஒரு துணையை கூட கட்டாதவன் தான் இந்த தமிழ் இனத்திற்கென்று பல அணைகளை கட்டினான். இவர்கள் பல துணைகளை கட்டி வாழ்ந்தார்களே வெளியே ஒரு அணையை கூட கட்டவில்லை. மணிமுத்தாறில் ஒரு அணை, வைகையில் ஒரு அணை, வெண்ணாரில் அணை, எத்தனை அணைகள், ஆலியார் அணை. ஒன்றொன்றும் ஒரு மனிதன் 9 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு சாதித்து விட்டாரா என்று எண்ணுவீர்கள். கல்வி கந்திறந்த காமராஜர் சொல்றாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் நம்முடைய எழுத்தறிவித்த இறைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏடெடுத்து படிக்கிற நாட்டில் ஏடெடுத்து படிக்கிற ஒவ்வொரு மாணவ பிள்ளைகளும் நன்றியோடு நினைக்க வேண்டிய ஒரே மகன் பெருந்தலைவன் காமராஜ் மட்டும்தான். கண்ணுடையர் என்பார் கற்றார், கல்லாதார் முகத்திரண்டு புண்ணுடையருங்கிறார். கல்வியை கண்ணுங்கிறார். கண்ணில் என்ன கல்வி இல்லைன்னா கண்ணால் பார்வையற்றவனுக்கு ஒப்பானவன்கிறார். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறா அவ்வை. ஒரு மன்னனுக்கு கூட அவன் நாட்டு ஆளுகிற அந்த எல்லைக்குள்ளதான், நாட்டுக்குள்ளதான் மதிப்பு இருக்கும். ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க பேசினாங்க
இவர் கூட பேசினார், நம்ம தம்பி கூட, சூர்யா, உதயசூரியன். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடினான். அவன் பாடி இறந்து 26 ஆண்டுகள் கழிச்சு தான் நாடே விடுதலை அடையுது. அதுக்கு பிறகுதான் தாத்தே முதலமைச்சராக ஆகிறான். அவன் வந்துதான் கல்வியில சிறக்குது. பாருங்க, இங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எப்படி எல்லாம் படிக்க வச்சாரு, நம்மளை கல்வி கற்க வச்சாரு. கல்வியின் அவசியம் பாருங்க. அவன் ஏன் மகத்தான மாமனிதனா இருக்கிறான் பாருங்க. மனித மாண்பு என்னன்னா, மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னா, எனக்கு கிடைக்காதது இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடைக்கூடாது. இப்படிதான் எல்லா பேரும் சிந்திப்பான். அப்படிதானே சிந்திப்பான். எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, என் எதிரிக்கு அந்த அயோக்கிய பேருக்கு 1 கண்ணாவது போயிடணும், இப்படிதான் நினைப்பான். ஆனால் உலகத்தில் இந்த மண்ணிலே ஒரே ஒரு மகன்தான் தனக்கு கிடைக்காத கல்வி என் நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சான். அவன் என்ன நினைச்சிருக்காம, நானே படிக்கல, இவெல்லாம் படிச்சு என்ன செய்ய போறான், போடா நீ எல்லாம், உனக்கெல்லாம் கல்வி ஒரு கேடா, உனக்கு படிப்பு ஒரு கேடா, போடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படித்தானே? கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் பல ஆயிரம் ஆண்டுகளான எத்தனை மன்னவர்கள், எத்தனை முன்னவர்கள், எவ்வளவு ஜமீன் திவான்கள், அப்பவெல்லாம் நமக்கு வந்து சேராத கல்வி ஒரு எளிய மகன், ஒரு சாதாரண மகன், அவன் வந்துதான் நமக்கு வந்தது. பாருங்க, நம் பாட்டன் கரிகாலன் கூட ஒரு அணை தான் கட்டினான். நம் தாத்தன் தான் தமிழ்நாடுங்கும் அணை கட்டினான். எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள், எத்தனை கண்மாய்கள் அவன் உருவாக்கியது, எவ்வளவு சாலைகள் அவன் போட்டது. அவன் கனவு முழுக்க மக்கள், மக்கள் நலன், நலன் இருந்தது. எத்தனையோ தலைவர்கள் சிலையாக நிற்பார்கள், சிலையாக திருமணம் செய்யவில்லை, குழந்தை பெறவில்லை, ஆனால் சிலையாக நிற்கும் போது 2 குழந்தைகள் விரலை பிடித்துக் கொண்டு நிற்கிற சிலை உலக இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய தாத்தன் காமராஜுக்கு தான். ஆழ்ந்த சிந்தனையாளன், பேரறிஞன், நேருக்கே ஆலோசனை சொன்ன, நேரே பலன்னு திணறிட்டாப்ல. இந்த திம்மையா இந்த ராணுவ தளபதி ஒரு பேச்சும் கேட்க மாட்டார், சோகத்தில் இருக்காப்ல. சந்திக்க போகும்போது என்ன இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க, அவரை நேர்கிட்ட என்ன தமிழ்ல பேசிருப்பார், நல்லா இங்கிலீஷ் பேசுவாப்ல. பெரிய புலமை பெற்ற ஆங்கில மாதிரி இல்லை, கருத்தை கடத்திடுவார். இல்லைன்னா இந்திரா காந்தி, லால்பூர் சாஸ்திரி இவர்களையெல்லாம் பிரதமரை உருவாக்கி அவங்களோடலாம் பேசியிருக்க முடியுமான்னு பாருங்க. சாகும்போது தலைமாட்டில் ஒரு புத்தகம் இருக்கு, ஹிட்லரோட மெயின் கேம்புங்கிற வரலாறு, அவனுடைய பயோகிராஃபி தலைமாட்டில். நான் கூட என் நாடு என் மக்கள் எனது போராட்டம் தமிழ் பதிப்பை தான் படித்தேன். என் தாத்தன் தலைமாட்டில் வச்சிருந்த புத்தகம் மெயின் கேம்புங்கிற ஆங்கில பதிப்பு. அப்போ நேரு குழம்பிட்டாப்ல, என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது சொல்றாப்புல, என்ன உங்கள் பிரச்சனை அப்படின்னு. திம்மையா பேச்சு கேட்க மாட்டார, கிருஷ்ணமேனன் அந்த ஒரு இராணுவ அமைச்சர் பேச்சு கேட்காம பெரிய குழப்பமா இருக்கு காமராஜ். அப்படி அதுக்கு என்ன, அப்படியா ஒன்று செய்யலாம், ஒரு 2 மாதம் அவருக்கு விடுமுறை கொடுங்க, குடும்பத்தோட உலக நாடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வர சொல்லுங்க, எல்லா நாட்டு இராணுவத்துக்கும் போயிட்டு வரட்டும். நீங்கள் ஒரு போன பிறகு முப்படைகளுக்கும் ஒரே தளபதின்னு இருக்கிறதுனால தானே பிரச்சனை. 3 படையாக பிரித்து, கடற்படை, வான்படை, காலாட்படை பிரித்து, அப்படி 3 படைக்கு வெவ்வேறு தளபதியை போட்டுருங்க. அவர் வந்த பிறகு இதில் ஏதாவது ஒரு படைக்கு தளபதியாருன்னா 3 படைக்கு தளபதியாக இருந்தவர் கூச்சப்பட்டு வேணாம் பதவின்னு போயிடுவார். பிரச்சனை தீர்ந்துரும்னோடனே கட்டி பிடிச்சது எனக்கு தோணலையேன்னு. அவன் நேரு பெரிய கல்வியான, பாராளுமன்றத்தில் நேரு பேச வந்தால் எந்த உறுப்பினர் வெளியில போக மாட்டான், அவ்வளவு ஆளுமையா பேசக்கூடிய பேராற்றல் கொண்டவன். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தான். அவன் சொன்னா, இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் சிறையில் என்னை போடுங்கள், ஆனால் புத்தகத்தை மட்டும் என் கையில் கொடுங்க. அவ்வளவு பெரிய அறிஞனுக்கு அறிவு சொன்னவன் நம்முடைய தாத்தன் காமராஜ். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்துட்டது, இந்தியா தோக்குது. ஏன்னா சீனா உண்மையில ராணுவம் வச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நாட்டில் குடிமகனில் ராணுவ வீரன் என்று தனியா கிடையாது. ஒவ்வொரு குடிமகனும் ராணுவ பயிற்சி எடுத்திருப்பான், சிறந்து விளங்குவான் மார்ஷல் ஆர்ட்ல, தற்காப்பு கலையில். அவன் போர் வந்தா எல்லாரும் போரிடுவான், அவனை ஒன்றும் செய்ய முடியல.
ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அப்பவும் நம்ம தாத்தன் போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு, சீனாவில் நம்ம தோற்று போயிட்டோம், நம்மகிட்ட ஆயுதங்கள் வலுவா இல்லை, வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு. என்ன எங்கேருந்து வாங்கலாம், அமெரிக்காவிலேருந்து வாங்கலாம், வாங்க வேண்டியதானே, என்ன கேட்குறானோ அதை கொடுத்து, அதெல்லாம் கொடுத்துச்சு, பணம்லாம் போயிடுச்சு. அந்த இராணுவத்தை அந்த தடவாள இராணுவ ஆயுதங்களை அனுப்ப மாட்டேங்கிறான், அதுக்கு கேரண்டி கேட்குறானா, அப்படியா அவன் எவனுக்கு கொடுக்க மாட்டானா, இல்லை அங்கே இருக்கிற அந்த வங்கிகள்லாம் நமக்கு நம்மளை நம்பி கேரண்டி தரமாட்டுது, ஒப்புதல் தர மறுக்குது அப்படின்னு. அப்படியா, இப்போ அவன் கடை ஏதாவது இங்கே இருக்கா கேட்குறாப்புல, அவர் மொழியில் கேட்குறாப்புல. அவன் அமெரிக்காரன் கடை எங்கேயாவது இருக்கா? ஆமாம் இருக்கு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒன்று இருக்கு, அதை இழுத்து மூடுங்க, அதை சாத்துங்க. டேய் எனக்கு கேரண்டி தராத பையன் நாட்டு கடை இங்கே எதுக்குடா இருக்குன்னு போடு அப்படின்னு கடையை போட அவன் உடனே கையெழுத்த போட்டு சரச்சரன ஆயுதத்தை அனுப்பி விட்டான். இவனை படிக்காதவன, படிப்பறிமை விட பட்டறிவு மேலானது என்று உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான மேதை நம்முடைய தாத்தன் காமராஜ். நீ நெருப்பு சுடும் சுடும் என்று படித்தாய், அவன் தொட்டு பார்த்து நெருப்பு சுடும் என்று உணர்ந்தவன். நீ புரிஞ்சுக்கணும், அவன் பெரிய ஆளு, நீ சாதாரண ஆள் நினைக்காத. அவன் ஆளு எளிமையா இருந்தான் அப்படின்னு நினைக்கிறனால ஏதோ இதுதான் இருக்க அப்படின்ட்டு, பெரிய சிந்தனையாளன், பேரறிஞன். இதனால இங்க பாருங்க, மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர், அது சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் வேலை செய்வாப்புல எடுபடியா. இப்போ தாத்தா முதலமைச்சர் காமராஜர், இன்னொரு தாத்தன் நம்முடைய தாத்தன் மூக்கையாத்தவர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் அறையில், சட்டமன்ற அறையில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த மண்ணாங்கட்டி 8ஆம் வகுப்பு கூட படிக்காதவங்கெல்லாம் அரசு பணியிலேருந்து நீக்கிறார். சும்மா ஒரு இது பியூன் மாதிரி அரசு பணியிலேருந்து நீக்கிறாரு. அப்புறம் மண்ணாங்கட்டி ரொம்ப தடுமாறுகிறாரு. அவர் குடும்பம் அவரை நம்பி தான் இருக்குது, வேலை இல்லை, நம்ம படிக்கலையே, இப்போ என்ன பண்ணுறாரு, அரசு வேலையிலேருந்து நீக்கி விட்டாரே அப்படின்னோடனே அவர் ரொம்ப புலம்புறாரு. போய் தாத்தா மூக்கையத்தவர்கிட்ட போய் குறை சொல்கிறாப்புல, இப்படி பண்ணிட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு. ஃபோனை போடுறா அப்படின்னு சொல்கிறாப்புல. இவர் ஃபோனை போட்டுறாரு. நேராக முதலமைச்சர் வீட்டுக்கு போட்டோன்னே யாராவது உதவியாளர்கள் எடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவரே எடுத்துறாப்புல, ஐயாவே எடுத்தவொன்னே இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயாவே எடுத்துட்டாரு அப்படின்னு. அப்போ கேள்றா, படிக்காத நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்கக்கூடாதான்னு கேள்றா சொல்லி விட்டுறாப்புல. சொல்லி விட்டோன்னே இவர் கேட்டுவிட்டாப்புல. கேட்டோடனே இவர் என்ன சொல்கிறாரு, எடுத்தது காமராஜன்னு தெரியாமல் சொல்லிடுறாரு. ஐயாவை பேசுகிறாருன்னு தெரியல, இப்போ யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு. போடுறா கேள்றா, படிக்காதவங்க காமராஜ் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்றா அப்படின்னு கேட்டு போகிறார். கேட்டினோடனே, அப்படியா நீங்கள் யார் பேசுறிய, ஆஹா அப்படின்னு வச்சுட்டு கொஞ்சம் அரை மணி நேரத்தில் போலீஸ் வண்டி நிற்குது. மண்ணாங்கட்டி இங்கே யாரு அப்படின்னு பதறிட்டாப்புல. ஐயோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்ட்டு பதறினோடனே இவர் என்ன சொல்றாருல, நீ போடா, நீ முன்னாடி போடா, நான் வாரேன், முன்னாடி போ, நான் வாரேன் ஐயா, அப்படி என்னையா என்னை இப்படி தனியாக விட்டு போடா, நான் வாரேன். அங்கே போனால் வாசலில் நிற்குது ஒரு உருவம். வாங்க வாங்க, நீங்கள் தான் மண்ணாங்கட்டியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். அந்த ஜியோல அரசாணையில் இனிமேல் 8ஆம் வகுப்புக்கு கீழே படித்தவர்களுக்கு வேலை இல்லைன்னு போட்டிருக்கணும். அது தவறு பண்ணிவிட்டேன். ஆமாம், உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளாமே, அது கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே விசாரித்து வச்சுருந்துருக்கான் பாருங்க ஒரு தலைவன். அவன் வரக்குன்னா யார் மண்ணாங்கட்டி, அவன் வாழ்க்கை வரலாறு பூரா வாய்ச்சிச்சு வச்சவொடனே, உங்களுக்கு வேலை இருக்குது, உங்கள் வீட்டுக்கு அழைச்சி சொல்லிடுங்க, எல்லாம் வருத்தத்தில் இருப்பாங்க, சாப்பிட்ருக்க மாதிரி தெரியல, இந்தாங்க காசு விடு, சாப்பிட்டு வீட்டுக்கு காசு சாப்பாடை கொண்டு கொடுங்க சொல்லு, போயிட்டு வாங்க. இதனால தான் அவன் பெருந்தலைவன் ஆகிட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தன்னை அந்த கேள்வி கேட்டால், அடா அயோக்கிய பயலை, இன்னைக்கு கைது பண்ணி ஒதுக்கி போட்டிருப்பான், குண்டாசனம் கூட போடுவான். உங்களுக்கு புரியுதில்ல? இவன் தான் பாருங்க, சொந்த நாட்டில் ஓட்டு கேட்க வரும்போது ஒருத்தனையும் குட்டி வர்றதில்ல, சும்மா வர்றது. இப்போ அப்படி வர்றதில்லை, எல்லாம் பாதுகாப்பாக எது போட்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சாதாரணமாக இருப்பான். முதலமைச்சரான ஒய் பிரிவு, இசட்டு பிரிவு, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓடுது, வங்கின்னு, ஏது என்ன சத்தம் கேட்குறாப்புல. ஐயா போலீஸ் பாதுகாப்புன்னு. ஏன் நிறுத்த சொல்லு, இங்கே வாப்பா, வண்டியை கொண்டு வாப்பா. நான் என்ன செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதிக்கிட்டு போகிறேன், இங்கே வாப்பா. இல்லையா பாதுகாப்பு, என்னையா பாகிஸ்தான்லையா போகிறேன், சொந்த நாட்டில் போகிறேன், போப்பா, தெண்ட செலவு கொண்டு போய் நிறுத்துப்பா போப்பா அப்படின்னு. அவன் தலைவன்.